அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு 120 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே அதிசாரமாக உச்சம் பெயர்ச்சியாகும் குருவால் கன்னிராசினியர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்ன? குறிப்பா இத்தருணங்கள்ல கன்னிராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு? கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் அதிசாரமாக பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக கன்னிராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது கடகராசி குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாம சிம்மத்தில் கேதுவும், கன்னி ராசியில் சுக்கிரன், துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் செவ்வாய், புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கின்றன. அதே போல கும்பத்தில் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வு குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 16ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க குரு பகவான். அதிசார பெயர்ச்சியாக இருந்தாலும் அதற்குரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. 4-7க்கு அதிபதியானவர் குரு என்பதால் ஆரோக்கியம் சீராக கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. இவ்வளவு நாட்களாக உடல் உபாதைகளால் அவதியுற்று வந்த கன்னிராசினியர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. அதே போல் கல்யாண தடைகளும் காரிய தடைகளும் அகல இருக்குதுங்க. தாயினுடைய உடல் நலம் சீராக இருக்கு. சென்ற காலகட்டங்கள்ல ஏற்பட்டு வந்த தட்டுப்பாடுகளும் பண நெருக்கடியும் தானாக விலக இருக்குதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த வரவுகளால் இதயம் மகிழுங்க. குடும்ப ஒற்றுமை பலப்பட நீங்கள் எடுத்த முயற்சி பல தரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. பழைய பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்த இருக்கு. அது மட்டும் இல்லாம குரு பகவான் அதிசாரமாக பெயர்ச்சியாகி உச்சம் பெறக்கூடிய இத்தருணங்கள்ல கூடிய விரைவில் உங்களுடைய ராசிக்கு குரு மங்கள யோகமும் ஏற்பட இருக்குதுங்க. விருச்சிக ராசியில் உள்ள செவ்வாய் மீது பதிகிறது. எனவே குரு மங்கள யோகம் உருவாகிறது. இதன் விளைவாக கன்னிராசினியர்களுக்கு உடன்பிறப்புகள் வழியில் சுபகாரிய பேச்சுகள் முடிவாகுங்க. தைரியம் தன்னம்பிக்கையும் கூட இருக்கு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. உறவினர்களுடைய இன்னல்கள் நடைபெறும். சுப காரியங்களை முன்னின்று நடத்தி வைக்க இருக்கீங்க. பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர் பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் தனஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. சுக்கிரனும் புதனும் தன் வீடுகளை மாற்றி அமைந்திருப்பதால பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். புதிய பாதை புலப்பட இருக்கு. இல்லத்தில் சுபகாரிய பேச்சுகள் கை கூட இருக்குதுங்க. ஆலய தரிசனங்களும் ஆன்மீக பயணங்களும் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. விரையாதிபதி சூரியன் தனஸ்தானத்தில் இருப்பதால் திடீர் விரயங்கள் உண்டு என்றாலும் அதை சமாளிக்க முன்னதாகவே அதற்குரிய வந்து சேரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம குரு, சுக்கிரன், வக்ரசனி மற்றும் ராகு ஆகிய நால்வரும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் வருமானம் என்பது போதுமான அளவிற்கு இருக்குங்க. பண தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க. லாபஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்ற நிலை கொண்டுள்ளதால திருமண முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. குடும்பத்தில் பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் நிலவ இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் திருமணமான பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு கிரக நிலைகள் சாதகமாக அமைஞ்சிருக்குது. அதனால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அது மட்டும் இல்லாம தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு அமையும் பாக்கியமும் அமைகிறது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் இதன் காரணமாக சுப செலவுகளும் ஏற்படக்கூடுங்க. சமாளிப்பதில் சிரமம் எதுவும் இருக்காது. வெளியூர் பயணங்கள் சென்ற காரியம் அனைத்தும் எளிதில் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாகும். குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் கன்னி ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான முன்னேற்ற
முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள சனி பகவான் வக்ரகதியில் ராகுவுடன் சேர்ந்து அனுகூலமாக நிலை கொண்டுள்ளதால் வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் ஆகியோருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம அன்றாட பணிகள் உற்சாக ஏற்படுத்துங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வு மற்றும் சிறு பதவி உயர்வு ஆகியவை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு பதவி உயர்வும் வெளியூர் மாற்றமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வேலை இல்லாமல் வேலையுற்று இருக்கும் இளைஞர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு உகந்த பணி கிடைக்குங்க. சொந்த வியாபாரம் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்பதால் அதற்கான முயற்சிகள் இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றியும் கிடைக்க இருக்கு. அதே போல் கன்னி ராசியை சேர்ந்து தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்த நிலவரம் மிகவும் சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல ஒரு வரவேற்பும் லாபமும் கிடைக்க இருக்கு. போட்டிகள் கடுமையாக இருக்கு, அவற்றில் சமாளித்து லாபம் காண இருக்கீங்க. அளவோடு முதலீடு செய்து வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து கொள்ளலாங்க. அது மட்டும் இல்லாம புதிய விற்பனை கிளைகள் ஆரம்பிப்பதற்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்று வலம் வருகின்றன. இப்படிப்பட்ட அரிய சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்க. கூட்டாளிகள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் தருவாங்க என்பதையும் கிரக நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறையின் பெரும் பகுதி தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள சுக்கிரன் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் கலைத்துறை அன்பர்களுக்கு லாபகரமான ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு. வருமானம் உயர இருக்கு. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்தி சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் கிடைக்க இருக்குதுங்க. மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்கு. அது மட்டும் இல்லாம கர்நாடக சங்கீத வித்வான்கள் பரதநாட்டிய கலைஞர்கள் ஆகியோருக்கு நல்ல வாய்ப்பும் வரவேற்பும் கிடைக்க இருக்குதுங்க. வருமானம் உயருங்க. திரைப்பட நடிகர்கள் நடிகைகள் புகைப்பட கலைஞர்கள் இயக்குனர் சின்னத்திரை தயாரிப்பாளர்கள் ஆகியோர் சுக்கிரனின் சுப பலன்களை அனுபவிக்க இருக்கீங்க என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல கன்னிராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறை பெரும்பகுதி தனது ஆதிக்கத்தில் கொண்டுள்ள சுக்கிரன் கூறப்படுகிறது. அத்தகைய பெருமை பெற்ற சுக்கிரன் அனுகூலமாக இருப்பதால உங்களுக்கு அரசியல் துறை அன்பர்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள வித்யாகாரகரான புதன் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால கல்வித்துறைக்கு சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்களும் அனுகூலமாக இருப்பதால் பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்க இருக்கு. வெளிநாடு சென்று கல்வித்துறையில் பிரத்யேக தகுதி பெற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அதே போல இத்தருணங்கள்ல விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு விவசாயத்துறை தனது நேரடியான கட்டுப்பாட்டில் கொண்டுள்ளதுங்க. ஒன்று சூரியன் மற்றொன்று செவ்வாய். மற்ற கிரகங்களும் ஓரளவு விவசாயத்துறையின் மீது ஆதிக்கம் உள்ளது. இவ்விரு கிரகங்களின் சூரியன் இக்காலகட்டம் முழுவதும் சாதகமாக இருப்பதால் பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. வயல் பணிகள் சற்று இருக்குங்க. கடும் வெயிலில் உழைக்க வேண்டி இருக்கும். இருந்தாலும் பலன் திருப்திகரமாக இருக்கும் என்பதால நீங்க கவலைப்பட வேண்டிய இந்த ஒரு அவசியம் இல்லைங்க. கன்னிராசினியர்களுக்கு குறிப்பாக பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் விருப்பங்கள் நிறைவேற இருக்குதுங்க. அதே போல் வக்ரசனி ராகுவுடன் இணைந்திருப்பதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் சரும பாதிப்பும் கவலை அளிக்குங்க. புதன் சாதகமாக இருப்பதால் எளிய மருத்துவ சிகிச்சையினால் குணம் கிடைக்க இருக்கு. தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமைகள்ல அருகில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தரிசித்து விட்டு வந்தால் போதும். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.